இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் அதிகாலையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறையிறக்க தியானத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் ஆசீர்வாதமுள்ள ஒரு நாளாகவும் அமைய வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலே திரு அவை நமக்காக ஜெபிக்கவும் நாம் தியானிக்கவும் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை பகுதி இன்றைய நற்செய்தி, மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள வார்த்தைகள். இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசுவை நோக்கி பேதுரு கேட்கின்ற ஒரு கேள்வி: ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுவதை முன்னிட்டு எல்லாம் இழந்து உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை தான் பேதுரு அங்கே முன்வைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் அதற்கு ஒரு அழகான பதிலை கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் நீ இழப்பது அனைத்தையும் என்னை முன்னிட்டு நீ இழக்கின்ற ஒவ்வொன்றுமே விண்ணுலகிலே பல மடங்கு ஆசிராக நீ திரும்ப பெறுவாய் என்ற ஒரு சீடத்துவத்திற்கான ஆசிரை அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் 2 நிலைகளிலே நம்முடைய சீடத்துவ வாழ்வை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஒன்று, பக்தியின் மிகுதியிலே வெளிப்படுகின்ற சீடத்துவ வாழ்க்கை. இரண்டாவது, அன்பின் மிகுதியிலே வெளிப்படுகின்ற சீடத்துவ வாழ்க்கை. பக்தியின் மிகுதியில் வெளிப்படுகிற சீடத்துவ வாழ்க்கை என்பது பல நேரங்களில் லாபத்தை மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை. நான் இவரை பின்பற்றுகிறேனே, இவர் பின்னாடி நடக்கிறேனே, எனக்கு என்ன திரும்ப கிடைக்கும்? சிலர் சொல்லுவார்கள் இல்லையா, நான் இந்த தேவாலயத்துக்கு போனேன், இங்க போய் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கல. நான் வேறொரு புனிதரை நாடி சென்றேன், அங்கு போய் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கல. இவர்கள் எல்லாமே பக்தியின் மிகுதியிலே செல்லுகிறவர்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தேவையை முன்னிட்டு அவர்களுடைய பக்தி வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவையில் வெளிப்படுகிற பக்தி உண்மையான சீடத்துவ வாழ்வாக இருக்காது. காரணம், அவர்கள் எதிர்பார்த்த நேரத்திலே கிடைக்காவிட்டால் அவர்கள் அங்கே அந்த விசுவாச வாழ்விலிருந்தும் சீடத்துவ வாழ்விலிருந்தும் விலகி சென்று விடுவார்கள். ஆனால் கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வு என்பது அன்பிலிருந்து வெளிப்படுகிற வாழ்க்கை. நான் யாரை பின்பற்றுகிறேனோ அவரை நான் முழுமையாக அன்பு செய்வதில்தான். இந்த அன்பில் வெளிப்படுகிற சீடத்துவ வாழ்க்கை என்பது பெறுவதில் அல்ல மகிழ்ச்சி அடைவது, மாறாக கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது. தன்னையே அவருக்காக இழப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது. கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவுக்காக நம்மையே நாம் இழப்பதில் தான் நமக்கான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட சீடத்துவ வாழ்க்கையை குறித்து கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற பொழுது இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறது: சீடத்துவ வாழ்க்கை என்பது பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனை நேசிப்பது. பிளவுபடாத உள்ளம் என்று சொல்லுகிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, என் உள்ளம் முழுவதுமாக இறைவனுக்காக அர்ப்பணிப்பது. ஒரு பக்கம் உலகம் சார்ந்தும் இன்னொரு பக்கம் இறைவன் சார்ந்தும் அல்ல, மாறாக இறைவனின் மையம் கொண்டு இறைவனுக்காக வாழ்வதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நிறைவான மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி என்பது இயேசு கிறிஸ்து தந்தையாக இறைவனிலே ஒன்றித்து இருந்தது போல நீங்களும் நானும் அவரில் ஒன்றித்து இருப்பதில் மகிழ்ச்சி காண்பதுதான் சீடத்துவ வாழ்க்கை. எனவேதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார்: என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்பது தந்தையில் இணைந்திருப்பது, தன்னை அழைத்த தகப்பனிலே இணைந்திருக்கிற வாழ்வுதான் உண்மையான கிறிஸ்துவின் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவ வாழ்வின் மகிழ்ச்சி என்பது அந்த இயேசு கிறிஸ்துவிலே நீங்களும் நானும் இணைந்து தந்தையை மாட்சிப்படுத்துவதிலே நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடைகிறது என்பதை தான் சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருப்பது இவ்வுலகில் வாழ்ந்து இவ்வுலகத்தை சாராதவர்களாக இருப்பதற்காகத்தான். அதான் பிளவுபடாத உள்ளம் என்பது. நாம் வாழ்வது, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கை நாம் வாழ்வது இந்த உலகத்தில் தான். ஆனால் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை சாராதவர்களாக நாம் இருக்கின்றோம்.
எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு எதை சார்ந்திருக்கிறது? உலகை சார்ந்ததாக இருக்கிறதா, கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். காரணம், நம்முடைய உலகம் வாழ்வு இன்று பல நேரங்களிலே பிளவுபட்டு காணப்படுகிறது. என்ன காரணம்? 2 விதமான கவலைகள் நம்மை ஆண்டவருடைய உறவில் இருந்து நம்மை பிளவுபடுத்துகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்வினுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள். சீடத்துவ வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை அது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள். நான் எல்லாம் விட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குமா? என் எதிர்காலம் நன்மையுள்ளதாக இருக்குமா? நான் இவ்வளவு இழந்திருக்கிறேனே, என் வாழ்க்கை நன்மையுள்ளதாக மாறுமா? என் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்குமா? என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்குமா என்ற எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நம்முடைய உள்ளத்திலே நிறைகிற பொழுது நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே நாம் தடுமாறி போகின்றோம். 2வது கவலை, நம்முடைய சீடத்துவ வாழ்வை தடுமாற செய்கின்ற 2வது கவலை என்பது நிகழ்கால தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிற சில நேரங்களிலே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கவலைகள் உண்டு, பலவிதமான தேவைகள் உண்டு. ஆனால் எனக்கு அருகில் இருக்கிறவன் இந்த உலகத்தின் தேவைகளை நிறைவு செய்து கொண்டு தனக்கானது எல்லாம் நிறைவாக பெற்று வாழ்கிற பொழுது அவனை போல நான் இருக்க முடியவில்லையே, அவர்கள் வைத்திருப்பது போன்ற பொருட்களை என்னால் வைத்திருக்க முடியவில்லையே என்று கருதி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 2 நிலைகள் நம்முடைய வாழ்வை சீடத்துவ வாழ்க்கையிலே தடுமாற வைக்கின்றது. எதிர்கால கவலைகளும் நிகழ்கால தேவைகளை பற்றிய கவலைகளும் நம்மை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று மட்டும்தான், இயேசுவிடம் இருந்து நம்முடைய சீடத்துவ வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்துவிலும் இந்த 2 நிலைகளும் இருந்தது. ஆனால் அவர் எப்பொழுதும் உற்று பார்த்தது தந்தையாக இறைவனைத்தான். அவருடைய வாழ்வினுடைய நிறைவாக அவர் கண்டது, என்னை அழைத்த தெய்வம் என்னோடு இருக்கின்றார். இந்த பணிக்காக, மக்களை மீட்கும் இந்த பணியிலே என்னை அழைத்திருக்கின்ற தகப்பன் என் கூட இருக்கிற பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்மில் வருகிற பொழுதுதான் நம்முடைய அழைத்தல் வாழ்க்கை, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நிறை உள்ளதாக மாறும். காரணம், நீங்களும் நானும் தனியே அல்ல. நம்மை இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்குள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அவரே நம்மை வழி நடத்துகின்றார். நம்மை ஒரு பொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒன்றும் குறைவுபடாது. நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே அன்பின் மிகுதியிலே இயேசுவின் சீடர்களாக வாழ்கிற பொழுது நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வாழ்வுக்கான நிறை மகிழ்ச்சியாக மாறும். இதை அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய நல்ல சீடர்களாக வாழுவோம். பக்தியின் மிகுதியில் வாழ்கிற சீடர்களாக அல்ல, மாறாக நீங்களும் நானும் அன்பின் மிகுதியில் சீடர்களாக வாழ முயல்வோம். அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய சீடத்துவ வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள ஒரு சீடத்துவ வாழ்வாக இருக்கும். எனவே அப்படி வாழ்கிற வேளையிலே நம்மையே இறைவனுக்காக கையளிக்க முடியும். அந்த கையளிப்பிலே நமக்கு நஷ்ட கணக்குகள் அல்ல, மாறாக இறைவனை சொந்தமாக்கின வாழ்வினுடைய மகிழ்ச்சி நமக்குள் குடிகொள்ளும். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, நீர் ஒரே மகனான இயேசு உலகிற்கு அனுப்பி எங்களை அன்பு செய்தீரப்பா. அந்த அன்பினுடைய மிகுதியிலே அவரும் உம்மோடு இணைந்திருந்து தன் வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டு கொண்டார். நாங்களும் பல நேரங்களில் இறைவா ஒரு பக்தர்களாக வெளிப்படுகிறோமே தவிர உம்மை அன்பு செய்கின்ற மக்களாக, பிள்ளைகளாக வாழ தவறி விடுகிறோம். எங்களுடைய சீடத்துவ வாழ்க்கை என்பது பக்தியின் மிகுதியிலே லாபத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு சீடத்துவ வாழ்க்கையாக இல்லாமல், ஆண்டவரே, அன்பின் மிகுதியிலே உம்மை என்றும் பற்றி கொண்டு வாழக்கூடிய நல்ல சீடர்களாக, உமக்காக எங்களை கையளிக்கக்கூடிய சீடர்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். அருள் தந்து எங்களை தூய ஆவியினால் நல்ல சீடர்களாக வாழ வழிநடத்தும். ஆமேன்.